அதிகாரம் 5. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனை சந்திக்கும்படி எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறார். அவர்கள் விக்கிரகங்களை சந்திக்கும்படி ஆயத்தப்படாமல் தங்கள் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். அவர்கள் நன்மையை தேடி அதை விரும்ப வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனை சந்திக்கும்படி ஏன் ஆயத்தப்பட வேண்டும் என்றும் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் இப்போது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களே அவர்கள் இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு அழைத்து வந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேடும்போது அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேடவில்லை என்றால் அவர்களுக்கு அழிவு உண்டாகும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு சிநேகமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுடைய எல்லா நம்பிக்கைகளும் வீணாய் போகும். அவர்களால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தரிடத்தில் உண்மையான பக்தி இல்லை. அவர்களுடைய பண்டிகைகள் மாய்மாலமாயும் வெளிவேஷமாயும் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய பண்டிகைகளை பகைத்து வெறுக்குகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சிலாக்கியங்களை நீண்ட காலமாக அனுபவித்து வந்தாலும் அவர்களுடைய பழைய அனுபவங்கள் அவர்களை பாதிக்காது. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அவர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இதுவே வழி, வேறு வழி எதுவும் இல்லை.